ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையில கூடி வர கர்த்தர் உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கும், மிகவும் சிரமத்தின் மத்தியிலையும் வேலைகளின் மத்தியிலையும் உங்கள் பொறுப்புகளின் மத்தியிலையும் இதனை தூரம் வந்து உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நம் மத்தியிலே எழுந்தருள வேண்டும். அவர் ஒரு முறைதான் நம்முடைய இருதயங்களை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய நோக்கங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்த முடியும் அல்லவா? ஆகையினால ஒரு சின்ன நிமிடம் ஆராதிக்க போகிறோம். அதற்கு பிறகு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட பிறகு மீதி நேரம் பூரா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதம் என்றும் கல்லில் இடராமல் கரங்களில் தாங்கிடுவர் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவர் தூதர். ஒரு போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம்.
ஆண்டவரை மாத்திரமல்ல தன்னையும் புரிந்து கொண்டான் அல்லவா? ஆண்டவரை தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டான் அல்லவா? அந்த மாதிரி ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்ய முடியாக மகிமை மாட்சிமை நிறைந்தவராக நம் மத்தியிலே தேவனை தரிசிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஒரு புகழ்தலோடு கூட பாடலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. சொல்வோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. என்னை ஆண்டவரும் என்னை ஆட்கொள்கிற ஒரு பாக்கிய தேவன். ஹல்லேலூயா. இன்னும் பிரகாசமான கண்களை எங்களுக்கு தர வேண்டுமே, இன்னும் பிரகாசமான கண்களை எங்களுக்கு தர வேண்டுமே. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு கட்டளையும் பிறந்தது, சபைகளுக்கு எழுத வேண்டியவைகளை எழுது என்று. அதற்கு முன்னதாகவே யோவான் சபைகளுக்கு கடிதம் எழுதி பழக்கப்பட்டவன் தான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் சபைகளுக்கு கடிதம் எழுதி பழக்கப்பட்டவன் தான். ஆனால் இப்பொழுது சபைகளுக்கு ஆண்டவர் எழுத சொல்கிற காரியத்திற்கு அவனை மறுபடியும் ஆவிக்குள்ளாக்கி, சிறையில, தனிமையில, தீவுல, சாப்பாட்டுக்கும் சரியான இடமில்லாத, ஒதுங்கவும் இடமில்லாத இடத்துல தள்ளப்பட்டிருந்த அவனை ஆவிக்குள்ளாக்கி எழுது என்று எழுதும் போது, ஒருவேளை 3 கடிதங்களை சபைகளுக்கு எழுதியிருக்கிறேன், இன்னும் 7 கடிதங்களை எழுதுவது எனக்கு ஒன்றும் புதிதல்ல என்று நினைத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தானே எழுத வேண்டும் என்று எழுதினான். 3 அதிகாரங்களை முடித்த பின்பு 4வது அதிகாரத்தில் மறுபடியும் சொல்கிறது, இங்க ஏறி வா. ஆனால் வசனம் சொல்கிறது, மறுபடியும் நான் ஆவிக்குள்ளானேன். இந்த நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இன்னொரு அபிஷேகம் தேவை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு லெவல்ல நின்று நீங்க அநேக காரியங்களை சபைக்கு
தேவ வார்த்தைகளை சொல்லுகிற மக்களாக தேவன் உங்களை எழுப்பி இருக்கிறார். பழக்கப்பட்டதுனால ஏராளமான காரியத்தை நான் செய்து கொண்டே வருகிறதுனால 3 கடிதம் எழுதுறதுக்கு 7 கடிதம் எழுதுறது என்ன கஷ்டம்? 3 கடிதம் இன்ஸ்பிரேஷன்ல எழுதணும், 7 கடிதம் கேட்டது தானே எழுதணும். ஈஸி ஐயா, ஈஸி. 3 கடிதம் பரிசுத்தாவியானவர்கள் ஏவப்பட்டு எழுதினான். ஆனால் 7 கடிதங்கள் கேட்டதை தான் எழுதணும். அதை எழுதினான். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் ஐ வாண்ட் டு டேக் யூ டு எ ஹையர் லெவல். அந்த வார்த்தை மாத்திரம் நான் வாசித்து இன்னும் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு புதிய தொடுதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I need a new touch. இன்னும் ஒரு புதிய தொடுதல் எனக்கு தேவை ஆண்டவரே என்கிற நிலைமையோடு கூட நாம் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். 4வது அதிகாரம் அங்கு இருக்கிற 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது 2வது வசனம். இவைகளுக்கு பின்பு, அதாவது ரொட்டீனா செய்ய வேண்டியதை செய்த பின்பு, ஆவிக்குள்ளாகி பல சபைகளுக்கு கடிதங்களை எழுதின பின்பு, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்ன எக்கால சத்தம் போல என்னுடனே பேசின நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்க ஏறி வா. 2வது வசனம் சொல்லப்பட்டது, உடனே ஆவிக்குள்ளானே. இந்த மாலை வேளையில தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள உங்களை என்னை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆவிக்குள்ளானவர்கள் தான் அடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, சாட்சி நிமித்தமும் மற்ற காரியங்கள் நிமித்தமும் காயப்பட்டு ஒரு ஓரத்தில் தள்ளப்பட்டிருந்தவர்களுக்கு ஆவிக்குள்ளான போது உலகத்தின் காரியங்களை தேவன் காட்டுகிறார். உலகத்தில் 7 சபைகளை தேவன் காட்டுகிறார். யோவானுக்கு எழுதிவிட்டான். பட் அகைன் இன்னும் ஹையர் லெவல்ப்பா, இன்னும் ஹையர் லெவல்லப்பா, இன்னும் ஹையர் லெவல்ல. யாக்கோபு ஒரு தரிசனம் கண்டான், ஏணியை கண்டான். ஆனா ஏறிவான்கிற சத்தத்தை கேட்கல. நல்லா கவனிங்க. ஏணிய பார்த்தாரு, ஆனா ஏறி வாங்குற சத்தம் கேட்கறதுனால ஏணியோடு நின்று போச்சுது. அநேகர் இன்னைக்கு ஏணிய பார்த்திருக்காங்க, ஏறி வாங்க சத்தத்தை கேட்கல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த சாயங்கால வேளையில கூட்டி வந்தது காரணம் இந்த நெக்ஸ்ட் லெவல், இன்னும் ஒரு படி ஏறி வா. ஆனா அதுக்கு ஒரு அனுபவம் வேணும். உடனே ஆவிக்குள்ளானே. இதுக்கு முன்னால பெற்ற அபிஷேகத்தில் இல்லையா? எஸ். But now a higher லெவலுக்கு ஆண்டவர் எடுத்து போகுது. இன்னொரு புதிய நிரப்புதல் ஆண்டவரே, புதிய லெவலுக்கு என்னை கொண்டு போறீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்துல, எங்களை இணைக்கிற காரியத்துல ஒரு புதிய லெவலுக்கு எங்களை கொண்டு போக போறீங்க ஆண்டவரே. நான் அதுக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்ல அந்த கிருபையோடு கூட தேவனிடத்துல வந்து ஆண்டவரே ஒரு திறந்த மனதோடு கூட ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் ஐயா, எங்களை நம்பி ஆட்களை தந்திருக்கீங்க, எங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க, எங்களை நம்பி வாய்ப்புகளை கொடுத்தீங்க, பல காரியங்களை செய்தவர்கள். ஆனாலும் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போறீங்க. அந்த லெவலுக்கு எங்களை கொண்டு போறதுக்கு எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்லி, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே என்கிற இந்த வார்த்தைகளை ஜெபமாக பாடலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே,
வருகிற சத்தம் இல்லை. தரிசனம் காண்கிறவர்கள் ஏராளமாக இருக்கலாம். வானத்தை தொடுகிறதான ஏணியின் மேல கர்த்தரையும் பார்க்கலாம். யோவான் ஏணிய பார்க்கல, ஏறி வாங்குற சத்தத்தை கேட்டவனே அதுக்கு ஏறுற பலத்தையும் பெற்றுக்கொண்டான். You may not see a ladder. நீ இன்றைக்கு ஒரு ஏணியை பார்க்க முடியாது, படிகளை பார்க்க முடியாது. நான் ஆவியில நிறைஞ்சாச்சுன்னா அது ஏறி வாங்குறதற்கு, ஏறி போய் மேலே இருந்து பார்க்கிறதற்கு புகுந்த பலத்தை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். Glory to God, glory to God, glory to God. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீர் ஐயா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீர் ஐயா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. எத்தனை நாவு இருந்தாலும் உம்மை துதிக்க போதாத ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வைத்திருக்கிற நாங்கள் உன்னதமான இடங்களுக்கு ஏறி செல்வதற்கு எங்களுக்கு செட்டைகளை உண்டாக்குகிறது மாத்திரமல்ல, எரிவா என்று அழைக்கிற நல்ல ஆண்டவரே. பெரிய பக்தன் தான், அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு தானே ஏரிவா என்கிற சத்தம் கேட்கிறது. இந்த சத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்பார்களாக, கேட்பார்களாக. வல்ல பிதாவே, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கம் தேவரீர் அறிந்திருக்கிறீங்க. ஒளிவு மறைவில்லாத ஒரு கூடுகையாக இது இருப்பதாக. நாங்கள் ஒளியிலே நடந்தால் தானே ஐக்கியப்பட்டிருக்க முடியும். அதனை புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே
உட்காரும் முன்னதாக ஒரே ஒரு சங்கீதத்தினுடைய சில வசனங்களை மாத்திரம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 74வது சங்கீதம் 1 முதல் 12 வசனத்தையும் பின்னதாக 19 முதல் 23 வசனத்தையும் நாம் இணைந்தே வாசிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். சங்கீதம் 74 1 முதல் 12 வசனத்தையும் பின்னதாக 19 முதல் 23 வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளேயே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடைகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவனானான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேல்கள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்னிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களையும் காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிவிக்கிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்ரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூசிப்பான்? உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறீர்? அதை உமது மடியில் இருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. 19வது வசனத்தில் உமது காட்டு புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றென்றைக்கும் மறவாதையும். உடைய உடன்படிக்கையை நினைத்திருளும். பூமியில் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனை எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதீனனானால் நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அமளி எப்பொழுதும் அதிகரித்திருக்கிறது. உட்காரலாம். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஐரோப்பிய தமிழ் சபைகளின் கூட்டமைப்புக்கு ஒரு அழைப்பு கொடுத்த போது, சகோதரர் ஆபிரகாம் ஜான் அவர்களால் அழைப்பு கொடுத்த போது அதை கேட்டு நீங்கள் வந்திருக்கிறதை குறித்து மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நான் உங்களோடு கூடிய சந்தோஷத்திலே பங்குபடுகிறேன். இது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறட்டும் என்கிற வாஞ்சையோடு கூட நான் மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற சுவிஸ் தேசத்திலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் லார்வின், இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஆபிரகாம் அருள் போன்றவர்களும், இங்க இருக்கிற பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற சபையோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். இதனுடைய நோக்கத்தை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது நல்லது என்று தெரிந்ததினாலே முதலாவது நான் அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்ன பின்னதாக, நான் முதலாவது சொன்னது போல உங்களுக்கு நாங்கள் பூரண நேரத்தை தர வாஞ்சிக்கிறோம். இது கலந்துரையாடல் என்று சொல்லப்பட்டுதான் இந்த கூட்டம் இருக்கிறது. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்க நீங்க வரவில்லை, அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனலா வந்து ஏதோ செய்துவிட்டு போகிறார்கள் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. அல்லது நாங்கள் இங்கே ஐக்கியமாக இருக்கிறது இவர்கள் தள்ளிவிட்டு இவர்கள் ஏதோ ஒரு புதிய ஐக்கியத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்கிற அந்த நினைவும் உங்களுடைய மனதில் இருந்தால் எடுத்து போடு விடும்படியாக நான் கேட்கிறேன். We are not competitors to anyone. எந்த ஒரு ஐக்கியத்திற்கோ அல்லது அமைப்புக்கோ நாங்கள் காம்படிஷனாக
இங்கே நாங்கள் இணைந்து வரவில்லை. இதனுடைய காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நாங்கள் சொல்ல வருகிற காரியத்தை நீங்கள் இணைந்து கொள்வீர்கள். நான் பேசுகிறேன், அதற்கு பிறகு பாஸ்டர் லார்வின் தன்னுடைய காரியத்தை சொல்வார், ஆபிரகாம் தன்னுடைய காரியத்தை சொல்வார். அருள் தன்னோடு கூட இங்க வந்திருக்கிறபடினால் அவர் ஆரம்பத்திலிருந்து இந்த காரியத்தில் இருக்கிறதுனால அவரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்வார். அதற்கு பிறகு உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் கேட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு நேராக தேவன் நம்மை வழி நடத்துவார் என்று நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். நமக்கு சாதாரணமாக ஏற்படுகிற ஒரு காரியம் பழக்க தோஷத்திலேயே மாறி விடுகிறவர்கள். பழக்க தோஷம் யாரை விட்டுச்சு? இந்தியாவில் நடக்கிற சில காரியங்களை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஒரு நர்ஸ் அம்மா பஸ்ல ஏறி உட்கார்ந்துருச்சு, தூங்கிடுச்சு. ரொம்ப தூரம் போற நேரத்துல எல்லாம் தூங்கிட்டு டியூட்டி டயர்ட்ல தூங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டக்டர் வந்து தட்டி எழுப்பி, அம்மா டிக்கெட்னா, உடனே அது பர்ஸை திறந்து 3 காயினை எடுத்து கொடுத்து, காலையில ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மாத்திரை கொடுத்தே பழக்கம். பழக்க தோஷத்துல அவன் கண்டக்டர் முழிக்கலாம், என்னோட காலையில ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம். அது பழக்க தோஷம். ஒருவர் இறைச்சி கடைக்காரர், இந்தியாவில் இறைச்சி வாங்கும் போது எப்படியே வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இறைச்சி கடைக்காரர் மனைவியை கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து டெலிவரிக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்தாங்க. டெலிவரி ஆன உடனே பிள்ளை பிறந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. டான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னா 3 கிலோ இருந்தது. அவர் கேட்டார், எலும்போடவா எலும்பு இல்லாமலையா? பழக்க தோஷம். ஏன்னா இந்தியாவில இறைச்சி வாங்க போனீங்கன்னா எலும்போட வேணுமா எலும்பு இல்லாம? இவர் எல்லாரையும் கேட்கிற மாதிரி, உங்களுக்கு 3 கிலோ பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே எலும்போடவா எலும்போடு இல்லையா? ஒருவர் ஹோட்டல் வச்சிருந்தாரு, நஷ்டப்பட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு பூச்சி மருந்து கடை வச்சார். இந்த வயல்ல தெளிக்கிற பூச்சி மருந்து கடை வச்சார். ஒருத்தன் வந்து பூச்சி மருந்து வேணும்னு கேட்டான். உடனே அவர் கேட்டார், பார்சல்ல இல்லைன்னா இங்கேயே சாப்பிடுறீங்களா? ஏன்னா ஹோட்டல்ல இந்தியாவில பாத்தீங்கன்னா பார்சல் எடுத்துட்டு போறீங்களா இல்லைன்னா இங்கேயே சாப்பிடுறீங்களா கேட்பாரு. விஷம் வாங்கினா கூட இங்கே சாப்பிடுற. பழக்க தோஷத்தினால நம்ம நிறைய நேரங்கள்ல அநேக காரியங்களை என்ன செய்யணும்னு தெரியாமல், என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் வாழ்கிற நாட்களில ஊழியக்காரர்களும் மாறிவிட்டதை நான் பார்க்கிறதுனால தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். இட்ஸ் நேச்சுரல். ஆனால் அதை கொஞ்சம் கடந்து பார்ப்பதற்கு அநேக நேரங்களிலே நம்முடைய மனதும் நம்முடைய இதயங்களும் நம்முடைய பழைய காரியங்களும் நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய காயங்களும் இடம் கொடுக்கிறதில்லை. அதையெல்லாம் கடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு தேவன் நம்மத்தில் செய்வார் என்று விசுவாசித்துதான் இந்த கூடுகையை கூட்டியிருக்கிறோம். அல்லேலூயா. நன்றை கவனியுங்கள். நான் 3 முக்கியமான காரியங்களை வேதத்திலிருந்து முதலாவது ஒரு தியானமாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்கு பிறகு வந்த காரியத்தை குறித்த தெளிவான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 முக்கியமான காரியங்களை தியானமாக நான் பேச விரும்புகிறேன். இந்த கூடுகை வெறும் ஒரு எதிர்பாராத ஒரு கூடுகை. ஏனென்றால் நாங்கள் கடந்த வருஷத்துல நாங்கள் பேசின போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு மாசத்தை குறித்திருந்தாலும், நான் அமெரிக்காவுக்கு போகிற வழியில பாஸ்டர் சாந்தன் அங்க இருந்தார். அவர் சொன்னார், எங்க ஆளுங்களுக்கு நீங்க வந்து சொல்லி விளங்க பண்ற மாதிரி நாங்கெல்லாம் போய் சொல்ல முடியாது. அதனால நீங்கள் எப்படியாவது ஒரு இடையில ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்கினீர்கள் என்றால் நீங்கள் எங்கள் ஆட்களுக்கு வந்து சொல்லுங்க. அதே மாதிரி பாஸ்டர் அழகேந்திரன் அங்கேயும் சொன்னார், ஜெர்மனில இருக்கிற போதர்களுக்கு, ஆனா நீங்க வந்து சொன்ன மாதிரி அல்லது நீங்க பாஸ்டர் லார்வின் அவரு ஆபிரகாம் எல்லாரும் வந்து ஏதாவது சேர்ந்து சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, ஓப்பன் மனசோடு கூட புரிஞ்சுக்கிடுவாங்க என்று அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டபடியினால நான் அமெரிக்கா போகிற வழியில என்னைய பிளேன்ட்ட சொல்லிட்டேன், ஜெர்மன்ல போட்டிருப்போம், அதுக்கு பிறகு பிரான்ஸ்ல தூக்கிருன்னு சொன்னதுனால டசல்டோஃபுக்கு வந்தோம். அங்கே ஒரு சின்ன கூடுகையை அந்த ஏரியாவில் இருக்கிற பாஸ்டர்ஸை கூப்பிட்டு காரியங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். எல்லா பெரிய சபைகள், டேனியல் நவகுமாருடைய சபை முதல்ல இருந்து அங்கே கடைசியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய சபையை சேர்ந்த பாஸ்டரும் அதுல இருந்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்வீடனில் இருந்தும் ஹாலண்டில் இருந்தும் ஆண்டவர் ஆட்களை கொண்டு வந்தார். ஆகையினால நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமான காரியங்களை யோசிக்க தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து நாங்கள் 3 பேரும் இங்கேயே பிரயாணம் பண்ணி வந்து நேற்று ராத்திரியில வந்து நாங்கள் சேர்ந்தோம். 10:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம்.
லாரின் கொஞ்சம் முன்னதாக வந்து விட்டார்கள். ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு தங்கி இன்றைக்கு ராத்திரி முழுதும் உட்கார்ந்து கதைக்க வேண்டும் என்று தான் யோசித்தேன். ஆனால் எனக்கு நாளை காலை போக வேண்டிய பிளேன் கேன்சல் ஆகிவிட்டபடினால் இன்றைக்கு சாயங்காலமே உங்களை பார்த்து உடனே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஐ எம் ஆன் மை ரூட். ஒரு டிரான்சிட் பேசஞ்சரா இருந்தாலும் உங்கள் மத்தியில் இந்த நேரத்தை லாபகரமாக சந்திப்பதற்கு இந்த தேவன் வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகையினால இது சாந்தனுடைய சபைக்காக நடத்தப்படவில்லை. அவருடைய கூடுகிற இடத்துல இவர் அவருடைய சபையும் இல்லை, இது அவரே வாடகைக்கு தானே, வாடகையில புட்டு வைத்துக் கொண்டோம், அவ்வளவுதான். அதனால சாந்தன் நடத்துகிற கூட்டமும் அல்ல, சாந்தனுடைய சபைக்காக கூட்டமும் அல்ல, மாறாக தேவ ராஜ்யத்திற்கான ஒரு கூட்டம் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மறுபடியும் சில காரியங்களை நான் தெளிவுபடுத்தி விட்டு சொன்னால்தான் நான் சொல்றது உள்ள போகும். ஆகையினால ஏன்னா உள்ள கிடக்கிறது வெளியே வாந்தி பண்ணா விடாம என்னத்தையா திணிச்சேன்னா இன்னும் என் மேலையும் சேர்த்து வாந்தி எடுப்பீங்க. அது இல்லாதபடிக்கு நான் இந்த காரியத்தை செய்ய சொல்ல விரும்புகிறேன். நத்திங் டு டூ வித் சாந்தன்ஸ் சர்ச், நத்திங் டு டூ டு அஃபெக்ட் யுவர் ஃபெலோஷிப். நீங்கள் இங்க கூடி மாதம் மாதம் கூடுகிறீர்களோ அல்லது 10 நாளைக்கு ஒருத்தரை கூடுகிறீர்களோ, நீங்கள் சேர்ந்து தீர்மானம் எடுத்து இந்த பிரான்ஸ்லையும் பாரிஸ்லையும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், தீர்மானித்திருக்கலாம், செயல்படலாம். அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதை எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் கூட எத்தனை பேரை இங்கே கூட்ட முடியுமோ அத்தனை பேரை கூட்டினால் இன்னும் கொஞ்சம் தெளிவை உண்டாக்கிவிட்டு நாங்கள் சொல்ல வருகிற காரியத்தை புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக இந்த காரியங்களை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஸ்டீபன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காருன்னா தென் இட்ஸ் ரெப்ரசன்ட் ஃபேன்ஸ் அர்த்தம். வெறும் பாரிஸ் மட்டும் இல்ல, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாருன்னா பிரான்ஸையே அவர் இங்கே பிரதிபலிக்கத்தக்கதாக இங்கே வந்திருக்கிறீர்கள். பிரான்ஸுக்காக அதிகம் பிரயாசப்பட்ட கிருபை எனக்கு தேவன் தந்தார். ஐரோப்பிய நாடுகளிலே அதிகமாக என்னுடைய பலத்தை உறிஞ்சினது பிரான்ஸ் தான். அதனால எல்லாரையும் எனக்கு தெரியும், முகமுகமா தெரியும், குடும்பமாய் தெரியும், உங்க பேர பேத்தி வரைக்கும் தெரியும், பிறக்க போறது வரைக்கும் தெரியும். ஆகையினால உரிமை எடுத்து உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகினால 48 வருடமாக ஊழியம் செய்கிறேனே, 43 வருடமாக மிஷனரியாக இருக்கிறேன் என்கிற அந்த தைரியத்திலேயோ அந்த அனுபவத்தையே சார்ந்து அல்லாமல் வேறு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, மனம் விட்டு பேச இந்த நேரத்தை தேவன் தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மிடத்துல காணப்பட வேண்டிய 3 சிந்தனைகளை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் வர விரும்புகிறேன். நான் 2 காரியத்தை தான் நான் ஜெர்மனியில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது. என்றால் அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் கூட வேண்டியிருந்தது. ஆனால் இங்கே நான் 3 காரியங்களை, அவர்களுக்கு சொன்ன 2 காரியங்களை கொஞ்சம் சேர்த்து 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது நலம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அதற்கு ஏற்றார் போல் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் கூடி வரும்போது நினைக்க வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. இந்த வசனத்தை நாம் சபையில உபயோகப்படுத்துவோம், ஆனால் இப்படிப்பட்ட கூடுகைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோமா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனம் தெரிந்த வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 24, 25 வசனங்களை யாராயும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி சபையிலே சொல்லி ஜனங்களை பயமுறுத்துவதற்காக உபயோகப்படுத்துவது வழக்கம். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள் என்று பயமுறுத்துவதற்காக உபயோகப்படுத்துகிறார். அந்த வசனத்தினுடைய ஆழத்தை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் மிகவும் சிலர், அப்பியாசப்படுத்துகிறவர்கள் கைவிட்டு எண்ணக்கூடியவர்களே. இந்த வசனத்தினுடைய சில காரியங்களை மாத்திரம் காணுகிறேன். கூடி வருதல், சபை கூடி வருதல் என்றால் சபை என்கிற அந்த கிரேக்க வார்த்தை செட் அபார்ட் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இணைந்து வருகிறது. அதுதான் அந்த சபை கூடி வருதல் என்கிற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் பாரஃபைஸ் பண்ணா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரிக்கப்பட்டவர்கள் இணைந்து வருகிறது. பிரிக்கப்பட்டவர்கள் இணைந்து வருகிறதனுடைய நோக்கம் என்ன? அன்புக்கும்
நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, இன்ஸ்பயர் பண்ணும்படி. என்னை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகணும், உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகணும், உங்களை பார்த்து நான் ஏவப்படணும், என்னைய பார்த்து நீங்க ஏவப்படணும். ஒருவருக்கு ஒருவர். ஏதோ 49 வருஷம் ஊழியம், 48 வருஷம் ஊழியம் செஞ்ச அகஸ்டின் ஜெபக்குமார் கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம், அதுக்காக இன்றைக்கு அந்த ஊழியத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நிலைமை இல்லை. என்னுடைய மொபைல் போன்ல எதையாவது டவுன்லோட் பண்ணினா நான் கற்றுக்கொள்கிறது என்னுடைய பேரன். அவனுக்கு வயசு 8. இந்த மொபைல் போன்ல இருக்கிற அனைத்து மெக்கானிசமும் அவனுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிகிறது போன் வந்தால் அட்டன் பண்ண தெரியும், இமெயில் வந்தால் பார்க்க தெரியும், அவ்வளவுதான். நான் அவனை பார்த்து சொல்றேன், நான் இன்ஜினியரிங் படித்தாள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாள், இத்தனை வயசாச்சு, 69 வயசாச்சு, நீ எனக்கு பொடி பையன், நேற்று பிறந்த என் பிள்ளைக்கு பிள்ளை பிறந்த நீ சொல்லிக் கொடுக்க கேட்கறது இல்லை. ஹலோ, உண்மைதானே? நீங்கெல்லாம் பாக்குறத பார்த்தமா என்னமோ எங்கேயோ பேசுற மாதிரி, நீங்கெல்லாம் உலகத்தில் இல்லாத மாதிரி. என்னிடத்துல ஏன் அதை நான் கற்றுக்கொள்கிறேன்? I got a learning heart. இந்த சந்ததியோட ஓடணும்னா இப்ப வேற வழி இல்லை, கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மானத்தை விட்டு மனசை திறந்து வேற இடத்துல கத்துக்கணும். அவன் 2 நேரம் சொல்லி கொடுத்துட்டு 3ஆவது நேரம் நான் தப்பா பண்ண, உங்களுக்கு ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது, எதுக்கு தாத்தா அப்படிங்கிறான். இது ஊழியத்துல யாராவது சொன்னா கிழிச்சிருப்போம். ஆனா இதுல சொல்றதுக்கு மட்டும் அப்படியாடா இன்னொரு தடவை சொல்லி கொடுத்தான்னு சொல்றோம். யார் கற்றுக்கொள்றது? யார் கற்றுக்கொள்றது? சீனியர் பிரதர். இதெல்லாம் ஊழியத்துல ஆவிக்குரிய உலகத்துல வந்தோடனே சீனியர் பிரதர். நல்லா கவனிங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து, he may be a junior, he may be new, he may be doing some different kind of ministry, என்னை விட வித்தியாசமான ஒரு ஊழியத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கலாம். எனக்கு இல்லாத கிருபை அவருக்கு இருக்கிறது, அதனால அவர் அப்படி செய்கிறார். நான் என்னை போலத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுவதற்கு நான் அருகதையற்றவன். அப்படி என்கிற நிலைமை எனக்குள்ளே வரும்போது நான் அவரை கவனிக்கிறேன். அன்புக்கு ஏவப்படும்படி, நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி நான் அவரை கவனிக்கிறேன், புத்தி சொல்லுகிறேன், புத்தி சொல்ல எதிர்பார்க்கிறேன். அவர் என்ன, இந்த புத்தி சொல்லுகிறது என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை எடிஃபை என்று சொல்ல வேண்டும். அதாவது கட்டுவித்தல். அதனுடைய உண்மையான ஆழமான அர்த்தம் கட்டுவித்தல். ஒருவரை ஒருவர் கட்டுவீங்கள். நல்லா கவனிங்க. ஐஎஸ் வந்ததுனால அண்ணன் இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. அது உங்க ஊர்ல தெருவுல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல வேற ஃபார்ம்ல வந்திருக்குது, அவ்வளவுதான் தெரியும். ஒரு பையனை பைபிள் ஸ்கூலுக்கு அம்மா அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு போன வருஷத்து மார்ச் மாதத்துல அம்மாவை கோடரியால வெட்டி மரத்தில் தொங்க போட்டு போயிட்டாங்க. நவம்பர் மாசத்துல நாங்க புதைச்ச விசுவாசிங்க 3 பேரை 3 இடத்துல தோண்டி இந்து முறைப்படி எரிச்சாங்க. புதைச்சாச்சு. 600 பேர் அரக்க ஆராதனையில, பெரிய ஒரு கிறிஸ்தவ ஆராதனை, அழகான ஒரு ஆராதனை. அந்த கூட்டத்திலே சிலர் ரசிக்கவும் பட்டாங்க. அப்படிப்பட்ட ஆராதனையில அந்த பிணத்தை மறுபடி தோண்டி எரிச்சிட்டாங்க நவம்பர் மாசத்துல. 3 மாசம் கழிச்சும் இங்க தோண்டி எரிச்சதுனால 3 மாசம் கழிச்சு ஒரு பிணத்தை தோண்டி எரிச்சிட்டாங்க, விசுவாசியுடைய பிணத்தை, இந்து முறைப்படி. அதெல்லாம் பார்த்துட்டு, அல்லது ஈராக்லயும் சீரியாலையும் நடக்கிறத பார்த்துட்டு, நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, அது நம்மளை கொஞ்சம் தட்டி விடுறது. அது நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம், அனுபவிக்கலாம். So we need to be very carefully building each other. That is what I want to say. எவ்வளவு நெருக்கமாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் புத்தி செல்ல வேண்டும் என்றால் கட்டுவிக்க வேண்டும். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஏராளமான வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும். ஆனால் சில வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகத்திற்காக பிரசங்கிகள் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க கூடாது, ஆனாலும் சில வார்த்தைகளை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 1 to 3 வசனம் வரையும் 14வது வசனத்தையும்
நாம் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை வாசிக்கிறார். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம், நல்ல கவனிங்க வார்த்தைகளை, பலம் உள்ளவர்களாகிய நாம். I am a very strong person. நான் மறுபடியும் என்னையே உதாரணமாக வைத்து சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையினாலே ஒரு நல்ல பலமான ஊழியத்தை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். இதை பார்த்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பாஸ்டர் கிறிஸ்டி வந்து பார்த்திருக்கிறார், பாஸ்டர் லார்வின் வந்து பார்த்திருக்கிறார், பாஸ்டர் ஆபிரகாம் வந்து பார்த்திருக்கிறார், பாஸ்டர் அருளுடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து பார்த்திருக்கிறார்கள். மற்றவர்கள் நீங்கள் செய்தியிலே கேட்டிருக்கலாம். நேரடியாக வந்து பார்த்தவர்களை நான் இங்கே உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க முடியும். நல்ல தெளிவான, எந்த எதிர்ப்பு ஏற்பட்டாலும் அசைக்க கூடாத ஒரு நல்ல ஊழியத்தை கர்த்தர் உதவி செய்ய எழுப்ப உதவி செய்திருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கிற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை எழுத்து செய்திருக்கிறார். ஒரு பெரிய கடல் போன்று பரவக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்வதற்கு. So I may think I am very strong than any of you. இங்க 500 பேர் இருக்கிற சபையை கொண்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? Is there anyone here who's got 500 members? Under me 1,20,000 people are members. 1,20,000 பேரை மெம்பராக கொண்டவங்களுக்கு தலைவன் நான். சோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நான் பலம். ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கிறது என்ன? பலமுள்ளவர்களாகிய நான் நமக்கே பிரியமாய் நடவாமல். நான் இந்த வசனத்தை எனக்கு சொல்றேன். அகஸ்டின் ஜெபக்குமார், ரொம்ப பலம் வந்துட்டுப்பா, பல தேசத்துல அவங்க செய்தி கேட்கிறாங்கப்பா, பலர் ஆண்டவர்களை நடத்துறதுக்கு உனக்கு ஏராளமான ஊழியக்காரங்க இருக்காப்பா, ஆனா நீ உனக்கே பிரியமாய் நடவாமல் உன் பலத்தை பலவீனருடைய பலவீனங்களை தாங்க உபயோகப்படுத்து. நல்ல கவனி. இந்த வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறது எழுது. அதனால்தான் எனக்கே முதல்ல பிரசங்கித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் பிரசங்கிக்கிறதை நான் ஒரு நாளும் பிராக்டிஸ் பண்ணாமல் பிரசங்கிக்கிறதுக்கு இல்லை. நான் பலவான் தான். ஆண்டவருடைய கிருபையினால, அநேக தேவ ஜனங்களுடைய ஜெபத்தினால, ஒத்துழைப்பினால ஆண்டவர் என்னை ஒரு பலசாலியான ஒரு ஊழியக்காரனாக மாற்றி வைத்திருக்கிறார். ஜனவரி மாதத்துல சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்துல 60,000 பேரையும் அப்படியே 3 மணி நேரம் உட்கார வைக்கிற காரியத்தை நீங்க பார்த்தீர்கள், ஆடி போய்விடுவீர்கள். என்ன யாருக்கு விரோதமா பேசினேன் தெரியுமா? மோடிக்கு விரோதமாக, RSS தலைவன் மோகன் பகத்துக்கு விரோதமாக. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த கூட்டத்தில் சொன்னது சொல்கிறேன். சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். மோடி, எங்க வசனம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவளை நீங்கள் கவனித்து அப்படின்னு சொல்லுகிறது. பிரதம மந்திரியாக எங்களை நடத்துவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறீர். முதல்ல உங்க பெஞ்சாதியை வீட்டுல கூப்பிட்டு வையும். தேடிக்கொண்டிருக்கிறாள். கர்வாப்பசி என்று சொன்னால் நீர் வீடு திரும்பும். முதலாவது இதை நான் சொன்னேன். என்னுடைய செய்தி லைவ்ல என்னுடைய செய்தி லைவ்ல போச்சுது. கூட்டத்தில் இருந்தவங்க, அண்ணன் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம். போலீஸ்காரர் வேற வந்துட்டாரு, விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார். நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்தீங்கன்னா நான் பிரசங்கம் பண்றது நிறுத்திடுவேன். எதுக்கு இப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, பலமா இருக்குது, உள்ளேயும் பலம் இருக்குது, வெளியும் பலம் இருக்குது. நான் மோடிக்கும் பயப்படுறது இல்லை, மோடிக்கே பயப்படுறது இல்லை. ஆகையினால நான் பலவான் என்கிறத நான் நிரூபித்தாலும் கூட என்னுடைய பெரிய பொறுப்பை இந்த வசனம் நிறைவேற்றுகிறது. என்னுடைய பொறுப்பு. போன வருஷத்தின் இறுதியில நாங்கள் பெண் பிள்ளைகளுக்காக ஒரு ITI ஆரம்பிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டோம். மோடியுடைய கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர், உபேந்திர குஷ்வஹா என்று சொல்கிறவர். அவர் வந்து கார்ல இறங்கும் போது நானும் மனைவி வாசல் நின்று அவரை வரவேற்கிறதுக்கு நின்னோம். அவன் கூட சேர்ந்த கட்சி தொண்டர்லாம் இந்திய ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். நாங்க நிறுத்து, நீ ஜிந்தாபாத் முருதாபாத் போடுறதுலாம் வெளியே, இது பரிசுத்த பூமி. மினிஸ்டர் என்ன செஞ்ச தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் எல்லாத்தையும், எங்க நிக்கிறேன்னு தெரியாமலே இருக்கீங்களே, பீடம் தெரியாமலே சாமி ஆடுறீங்களா?
மறுபடியும் ஒரு 10 அடி உள்ள தள்ளி போய் ஒரு 4 படியில ஏறி அங்க ரிபன் கட் பண்ணவரு. நான் போகும்போது அவர் பின்னால வந்தாரு. அவரோட அந்த தொண்டர் பட்டாளம் வந்துச்சு. எல்லாரும் கீழே இறங்கி அவர் சொல்ல, நானும் இறங்கிடட்டுமா? சென்ட்ரல் மினிஸ்டர் எனக்கு என்ன, இங்க நான் தான் கிங். நீ இருந்துடலாம். வந்த எல்லாருக்கும் 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் கையை வைத்தி ஆராதனை பண்ண விட்ட அப்புறம் தான் நான் ரிபன் கட் பண்ணேன். பலவான். தமிழ்நாட்டுல போய் தமிழ் பேசுறவங்க மத்தியில பலமா பேசுறது இல்ல, இந்தி பேசுற இடத்துலயே பலமா மத்திய அமைச்சர் மத்தியில பேசுறதுக்கு தைரியம் இருக்கு. ஆனா அந்த பலனால நான் பெரிய ஆளையா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா என்ன சொல்ல, மறுபடியும் பலமுள்ளவர்களாக நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒரு நிமிஷம் நெஞ்சில கை வச்சு கேளுங்க. நான் உங்களை குறை சொல்ல வரல, நான் என்னதான் இதுல போட்டு நான் பேச விரும்புறேன். ஒரு நிமிஷம் நெஞ்சு, போன வருஷம் முழுவதும் நீங்க எத்தனை பேரை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தீங்க? யாரோ ஒருத்தர் சொல்ற சத்தம் கேட்க, 5 வருஷமா ஒருத்தருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல, என்ன போய் கேட்கிறீங்க? Every year we baptize 8,000 people. 8,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம் ஒரு வருஷத்துல. நான் என் பலத்தை காட்டுறதுக்கு வரல. நான் சொல்ல விரும்புவது, எனக்கு பிரியமா நடக்க விரும்பல. என்னுடைய ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்குது, பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, நாமில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா நடக்கணும். இது ரொம்ப கஷ்டமானது. Very strong wordings. பக்தி விருத்தி என்பது மறுபடியும் எடிஃபிகேஷன், கட்டுவிப்பது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை கட்டுவிப்பதற்காக அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஏன்னா அது உதாரணம் யாரு? 3வது வசனம், கிறிஸ்துவும். இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துருக்கோம்னு எனக்கு தெரியாது. ஆனா இது உண்மை. வாசிக்கலாம் 14வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். Paul acknowledges. Paul சொல்றார், எப்பா உங்களை பத்தி தெரியும்பா, நீ மற்றவனுக்கு புத்தி சொல்ற பயங்கரமான ஆளு. I know, எனக்கு தெரியும். நீ ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்கள், சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள், நற்குணங்களால் நிறைந்தவர்கள். ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, பலவீனுடைய பலங்களை தாங்கிறது தான் அந்த பலத்தை உபயோகப்படுத்தணும். இந்த மாலை வேளையில தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அப்ப நான் இந்த வசனங்களின் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புறது, நாம் ஒருவரை ஒருவர் கட்டுவிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். பக்கத்துல உங்க கையை பிடி சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் கட்டுவிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். என் சபையை நான் கட்டுகிறேன், அதனால்தான் பவுல் தைரியமா சொல்ல முடிந்தது. ஒரு வசனம் நமக்கு தெரிந்த வசனம், ஆனால் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 13 தெரிந்த வசனம், ஆனால் வாசிக்கலாம். 10வது வசனம். 9 வாசிக்கலாம். நாங்கள் பலவீனரும். யார் எழுதுறாரு? பலமுள்ள பவுல் எழுதுறார். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே அதிகாரத்தின்படி எனக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? ஊன்ற கட்ட. இடித்து போட அல்ல, ஊன்ற கட்ட.
ஒருத்தர் கட்டணும், இடிச்சு போடல. ஆனா கிறிஸ்தவத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியம் நடப்பதை நீங்கள் அறிவீர்கள். என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு சொல்லும்போது சொன்னார், பரிசேயர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க இருந்தோம்னா தீர்க்கதரிசியை கொண்டிருக்க மாட்டோம், எங்க அப்பா அம்மா தான் கொண்டுட்டாங்க, இந்த நாங்க வெறும் கல்லறை தான் கேட்டோம். நாங்க என்ன செஞ்சோம்? கொன்னது அவங்க தான், நாங்கெல்லாம் கொல்லல. ஆனா நாங்க அழகான ஒரு கல்லறை கட்டி வச்சிருக்கோம். அதாவது என்ன, எந்திரிக்கவே முடியாதபடி ஆக்கி விட்டோம். நாங்க எங்களுடைய ரோல் என்ன, ஒருத்தன் விழுந்தான், அவங்க நாங்க குழியும் தோண்டி போதச்சு வெளியே எந்திரிக்க முடியாது கான்கிரீட் போட்டுட்டோம். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு உதாரணம், பழைய ஏற்பாட்டு. ஆனா அத புதிய ஏற்பாட்டினுடைய கோணத்துல நீங்க பார்க்க கற்றுக்கொண்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த காரியத்தை காட்டி கொடுக்க போறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அகஸ்டின் ஜெபக்குமார் வந்தாலே அணுகுண்டு தான் போடுவார்னு சொல்லாதீங்க, வேத வசனத்தை தான் நம்மளுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆகுது, திடீர்னு ஆக்சிடென்ட்ல 2வது வருஷத்துல செத்து போறான். பழைய ஏற்பாட்டுடைய நியமம் என்ன? போதகர்களாகிய நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சகோதரன் அவன் கட்டாம விட்டு போனத அவன் குடும்பத்தை கட்டுறதுக்கு அவ்வளவு விவாகம் பண்ண வேண்டும். உண்மைதானே? இப்ப இதை ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கலாம். யாரோ செய்ய முடியாம தவிச்சு போனாங்க, அல்லது உடைஞ்சு போனாங்க, அல்லது நொறுங்கி போனாங்க. அப்போ சகோதரன் என்று சொல்லப்படுகிறனா அதை கட்டணும். ஹலோ, நம்ம எப்படி சொல்ல, எனக்கு அன்னைக்கே தெரியும் பிரதர், எனக்கு தீர்க்க தரிசனமான வெளிப்பாடு உண்டு பிரதர். அப்படி கட்ட வேண்டும் என்பது பழைய பாட்டுல கட்டளை. அந்த கட்டளையை ஒருத்தன் செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன நடக்குங்கிற மாத்திரம் காட்டி கொடுத்துறேன். என்ன செய்யணும்னு வாசிக்க. உபாகமம் 25வது அதிகாரம். உபாகமம் 25வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க போறோம். 10 வரைக்கும். அப்பொழுது ஏதாவது கட்ட மாட்டேன், இவளை கட்ட மாட்டேன், இவன் இந்த குடும்பத்தை நான் மறுபடியும் கட்ட மாட்டேன், அல்லது இவன் இந்த காரியத்தை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றவனுக்கு அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னான். கட்ட மாட்டேன், அதாவது நீங்க விவாகம் உடனே போய் எங்கேயாவது இப்படி விவாகம் கல்யாணம் கட்டன்னு சொல்லல. Don't take it literally. எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால் அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அடிக்க சொல்லல. சரி, நல்லா அந்த வசனங்கள் எல்லாம் போயிட்டு வந்தீங்க. பைபிளை எப்படி படிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் வித்தியாசமா படிக்கிறாள். அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி அவன் முகத்திலே துப்பி. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு இந்த நிலைமை வேண்டாம். இடிஞ்சு போனவனை கட்டுவதற்கு விருப்பமில்லை என்று பிடிவாதமாய் நீ சொன்னால் செருப்ப கலட்டி அடிக்கணும்னு சொல்லாம செருப்ப கலட்டி விட்டுரு. அதாவது நீ வெளியே போகாதடான்னு அர்த்தம். எதுக்கு செருப்பு போடுறோம்? தமிழ் கலாச்சாரத்தின் படி, இங்கிலீஷ் கலாச்சாரத்துல இங்கெல்லாம் போட்டுட்டு நிக்கிறோம். பட் தமிழ் கலாச்சாரம் படி வெளியே போகும்போது செருப்ப கழட்டியாச்சுன்னா வெளியே போகக்கூடாதுடா, நீ செயல்படக்கூடாதுடா, உனக்கு ரோட்ல வேலை இல்லடா, அடைச்சுக்கிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முகத்துல துப்பி. What a strong punishment has been given. அதுக்கு பிறகு 10வது வசனம், இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவனுடைய வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். அதாவது இவன் வெளியே போகக்கூடாது, முன்னேறக்கூடாது என்கிற வீடு என்று அழைக்கப்படும். He cannot go.
he cannot go forward, வெளியே போய் முன்னேறக்கூடாது அப்படின்னு பட்டமே சுட்டிடணும். அப்போ நான் கட்டணுங்கிற அந்த காரியத்தை காண்பித்து கொடுத்தேன். நான் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் பலவீனமா இருக்கிறவரை தாங்குவதற்கு அழைக்கப்பட்டேன். கட்ட வேண்டும் என்று எனக்கு கட்டளை பெற்றேன், அதிகாரம் பெற்றேன். ஆனா கட்ட மாட்டேன்னு சொன்னா என் நிலைமை இது. என்ன கேட்கிற அருமையான உடன் ஊழியர்களே, சக ஊழியர்களே, இது வேதத்தின் முன்னதாக நான் இருக்கும்போது என்னை எச்சரிக்கிற, என்னுடைய முகத்தையும் என்னுடைய அகத்தையும் காட்டிக் கொடுக்கிற வசனங்கள். நீங்க பாஸ்டிங் பண்ணும்போது என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபாஸ்ட் பண்ணும்போது என்னையே அதிகமாய் 95% என்னையே நான் சோதித்து பார்க்கிறேன். என்னுடைய உபவாச ஜபத்துல நான் செய்கிற காரியம் 95% என்னை சோதித்து பார்க்கிறேன். வசனத்தின் கண்ணாடியில பார்க்கிறேன். இது சரியா இருக்கணும், இதுக்கு சரியா இருக்கணும், இதுக்கு சரியா இருக்கணும், இதுக்கு சரியா இருக்கணும். மீதி 5% தான் ஜெபம் பண்றேன். தற்பரிசோதனை செய்து படித்ததுனால இந்த வசனங்கள்லாம் எனக்கு வித்தியாசமாக உயிரோட்டமுடையவைகளாக என்னை உருவாக்குகிறதற்கும் என்னை உடைப்பதற்கும் எனக்கு உரமேற்றுவதற்கும் போதுமான பலத்தை உடையதாக இருக்கிறது. That keeps me young, keeps me going. என்னை வாலிபனாக மாத்திரமல்ல ஓடிக்கொண்டே இருக்கிறதற்கான கிருபையை தருகிறதற்கு போதுமான பலம் உள்ளவனாக மாற்றி இருக்கிறது. ஆகையினால அந்த சின்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அப்ப இங்க கூடி வந்திருக்கிற அந்த நாளையில நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். என்ன காண்பித்துக் கொடுக்கிறார்? நான் மற்றவர்களை கட்டுவதற்கு அழைப்பு பெற்றிருக்கிறேன். இடிக்க அல்ல, ஊன்ற கட்டுவதற்கு. சரியா இல்ல? வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங். கட்டுவதற்கு மாத்திரமல்ல, ஊன்ற கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நிமிடம் அப்படியே கண்ணை மூடி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாழ்க்கையை நான் கட்டி இருக்கிறேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையை இடித்திருக்கிறேன்னு பார்த்தா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சோம் நீங்க எங்க இருக்கீங்க. How many people are built by me, how many people are destroyed by me. என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், என்னுடைய நடக்கை அநேகரை கட்டுவிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திருந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தெரியாம போயிட்டு பிரதர், தெரியாம போயிட்டு. We are very proud to call ourselves as pastors. பாஸ்டர்னு சொல்றதுல நமக்கு ஒரு பெரிய அது ஒரு அமைப்புன்னு சொன்னா நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் தலைவர்னு சொல்றதுல அதுல இன்னும் மதிமதி. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற போதகர்கள் மகாநாட்டில் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருந்த போது நான் அவர்களுக்கு சொன்னேன், பிஷப் எலெக்ஷன்ல யாராவது நிக்கணும்னா 100 பேரை தனியா ஆண்டவர்களை கொண்டு வந்தவன் தான் தகுதிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியான்னு போட்டா. ஒருத்தர் பிஷப் ஆகணும்னு விரும்பவே மாட்டாங்க, சண்டே இருக்காதுன்னு சொன்னேன். முன்னால இருந்த 3 பிஷப்பும் கை தட்டி சொன்னாங்க, என்ன ஆயிட்டாங்க, அதனால இன்னும் ஒருத்தரும் போட மாட்டாங்க. இன்னைக்கு பிஷப்னு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா இந்த கிரைட்டீரியா மட்டும் வச்சிருந்தா எப்பவுமோ சபைகள்ல எங்கேயோ போயிடும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னை கட்டுரை தானே ஆண்டு அழைச்சாரு. பலவீனர்களை தூக்கி விடுறதுக்கு, பலவீனமான சபைகளை தூக்கி விடுறதுக்கு பலவீனம். விசுவாசி கட்டணும் பாஸ்டர் சொல்லுங்க. விசுவாசி கட்டணும், பாஸ்டர் கட்டணும், சபை. ஏதாவது நலிந்து போன ஒரு சபையை தத்தெடுத்திருக்கிறீர்களோ, மெகா சர்ச் நடத்துகிறதுக்கு வாஞ்சிக்கிறவர்களே, நலிந்து போன பலமுள்ளவர்களாகி நீங்கள் உங்களுக்கே பிரியமுண்டாகாத ஏசியாக்கி பிசியாக்கி எல்லாம் ஆக்கி விடுறது தானே நம்முடைய கர்சனையாய் மாறிவிட்டது. மாறாக நலிந்து போனவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்கிற தரிசனம் பெற்றிருந்தால் எங்கேயோ போயிருக்குமே சபையினுடைய கரியம் சரித்திரங்கள். This is my first responsibility. இரண்டாவது, நான் ஜெர்மனியில சொன்ன 2 காரியத்தையும் கொஞ்சம் லேசாக சொல்லி விடுகிறேன். அதற்கு பிறகு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். திருப்புங்கள். நான் ஜெர்மனியில சொன்ன ஒரு காரியம், சாலமோன் ராஜாவான போது அவனை குறித்து சொன்ன 2 வார்த்தைகள் 2 நேரத்தில் சொல்லப்பட்டது. அதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம்.
2 நாளாகும் 2வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். நல்ல கவனிங்க, நான் அங்க சொன்ன ஒரு காரியத்தை தெளிமை கொஞ்சம் அழுத்தமா சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சாலமோனுக்கு அந்த ஆர்டர் படி, தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய ஆர்டர் படி உரிமை இல்லை, பேக்ரவுண்ட் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி 0. அப்சலோம் தனக்கு முன்னதாக ஓடுகிற ரதங்களை சம்பாதிக்க முடியும், ஆட்களை சம்பாதிக்க முடியும், கெப்பாசிட்டி. அம்னோன் தனக்கு முன்னதாக இருக்கிறவர்களை சம்பாதிக்க முடியும், தன்னை ராஜா என்று அழைக்கிறவர்களுக்கு கூலி கொடுத்தாலும் சத்த முடியும். இவங்க அதுவும் தெரியாது, 0 அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆர்டர்லயும் இல்ல, பேக்ரவுண்டும் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியும் தெரியாது. அப்ப எதுக்கு யார் ராஜாவாக்குனாரு ஆண்டவர்? வெளி தேசத்துக்காரன் சொல்றான், ஆண்டவரை அறியாத ஈராம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் தலைவனாக மாற்றினார். உங்க பெயர் போட்டு வாசிக்க பார்க்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் ஜெபக்குமாராகிய என்னை தலைவனாக வைத்தார். பெயர் போட்டு வாசிங்க உங்க பேரை. It's not because of you, but because of them. சாக்போனன் ஒரு செய்தியில ஒரு சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நான் அதை இங்க சொல்லுவது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவர் மிலிட்டரியில இருந்த ஆள், நேவியில இருந்த ஆள். இவருக்கு எல்லாமே டைம்ல செய்ய வேண்டிய அவசியம். 9 மணிக்கு 9 மணிக்கு சர்வீஸ் இருக்கணும். இப்ப வரும்போது கூட சாந்தம் சொன்னார், 3 மணிக்குன்னு போட்டுருக்கோம், 3 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சிடும், நீ ஆள் வர்றாங்களா வரலையான்னு. நான் பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் செட் பண்ணலாம். 5 மணிக்கு காலையில் ஜப்பான், 5 மணிக்கு நீங்க வாட்ச் செட் பண்ணலாம், அப்படி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னுடைய பிள்ளைங்க 3 பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும்போது 4 மணிக்கு கல்யாணம் சொல்லியிருந்தேன், கார்டு அடிக்கல. 4 மணிக்கு கரெக்டா 1 செகண்ட் கூட இப்படி போகாம அப்படி பஞ்சுவாலிட்டி இருந்தேன். இவர் சாக்போனன் அப்படி மிலிட்டரியில இருந்த ஆளு. இவர் ஆரம்பத்துல சபை ஆரம்பிச்ச போது 8 மணிக்கு சர்வீஸ்னா ஆட்கள் 9, 9:30, 10. இவருக்கு பயங்கர கோபம், இன்னும் நிப்பாராம். ஒரு நாள் ஆண்டோட்ட போய் சொல்லியிருக்காரு. 10 தடவை சொல்லி பார்த்தாச்சு, 20 தடவை சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் கேட்டார், நீ யாருன்னு? நீ யாரு? நான் ஊழியக்காரன். யாருக்கு ஊழியக்காரன்? இவங்களுக்கு தான். அப்ப அவங்க யாரு? நீ ஊழியக்காரன், அவங்க யாரு? அவங்க எஜமானர். எஜமான் எப்பவும் வருவான். ஒரு வீட்டுல குக்கு இருந்தான்னா எஜமான் 8 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணா 8 மணிக்கு அவன் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு காத்திருக்கணும். அவன் 10 மணிக்கு வருவான், 11 மணிக்கு வருவான். எஜமான கேட்கறதுக்கு உனக்கு உரிமையான்னு கேட்டார். அன்னையில இருந்து ஆஃப் ஆயிட்டேன்னாரு. See, understand this truth. Understand this truth. I was really touched by that illustration. எனக்குள்ள அதே காரியம் உண்டு. யாராவது பிந்தி வந்துட்டாங்கன்னு எனக்கு கட்டா 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 என்ன வேணான்னு காத்திருக்கணும், நான் காத்திருக்கேன், நீ வர டக்குன்னு மாத்தி கேட்டீங்கன்னா அவன் தானே எஜமான், அவன் எப்போ வேணாலும் வருவான், சபைக்கு பசிக்கிற வரலாம், இல்லைன்னா பண்ணி வச்ச ஆகாரம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் 2 நாள் உபவாசம் பண்ணி செய்தி ஆரம்பிச்சேன், நீ வரவே இல்லையே செய்திக்குன்னா அவன் எஜமான். இல்ல அதுக்கு முன்னால இருக்கிற உன் செய்தி இன்னும் டைஜஸ்ட் ஆகுன்னு அர்த்தம். பசிக்க இஷ்டம் இல்லை. அதுக்கு முன்னால் வாரம் பேசுனதே உள்ள செரிக்கலையா, இன்னொன்னு வேற போறீதே அப்படின்னு சொல்லிட்டு வரல. அது பிஹேவிங் லைக் தட். இந்த வசனத்தை நான் தியானித்து நான் அங்க சொன்னேன், ஓ நழுதேன், ஆண்டவரே. எனக்கு அந்த கவி ரொம்ப பிடிக்கும். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உமக்கொப்பான
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த கவியை பாடலாமா எல்லாருமா? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஜனங்களை நேசிச்சதுனால்தான் ஒன்ன ராஜா வச்சிருக்கிறார். அநேக சபைகள்ல நான் கேட்கிற ஒரு பெரிய அவல குரல், எங்க பாஸ்டர் ஆரம்பத்தில் அப்படியே உருகிதான் எங்கிட்ட வருவார். பிரதர் மாரு என்ன, அப்ப 10 பேர் தான் இருந்தோம், இப்ப 150 பேர் ஆயிடுச்சு. என்னடா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்ல மாட்டாரா? ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். அவர்கிட்ட இல்லை, எங்ககிட்ட. many times. சரி, சாலமோன் இப்பதான் ஆலயம் கட்டவே ஆரம்பிச்சிருக்கான். 7 வருஷம் ஆலயம் கட்டினா, 13 வருஷம் வீடு கட்டினா. அதுக்கு பிறகு இந்த புகழெல்லாம் கேட்டு வெளிநாட்டுல இருந்து அவனை பார்க்கறதுக்கு சீபா மகாராணி வராங்க. ஷேபா 9வது அதிகாரம் 2 நாளாமும் 9வது அதிகாரம் 8வது வசனம். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, அவன் சொல்ற பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவா இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கப்பட்ட உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோஸ்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனால உம்மை ராஜாவாய். எல்லா புகழும் சேர்ந்து வெள்ளி ஒரு பொருளா எண்ணப்படாதுங்கிற நாட்கள்ல வந்த பின்பு தூப வர்க்கத்துக்கு கணக்கில்ல, ஆடைகளுக்கு கணக்கில்ல, பெஞ்சாதிகளுக்கும் கணக்கில்ல. அந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்து வந்த சேவாவின் ராஜஸ்திரி பார்த்து சொல்றா, உண்மை ஏன் ராஜாவை தெரியுமா? இஸ்ரவேலை சிநேகித்ததுனால. அவங்க சிநேகித்ததுனால மாத்திரம் இல்ல, அவங்களை நிலைநிறுத்த முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, நம்ம கட்டுறதுக்கு மாத்திரம் இல்ல, நிலைத்திருக்கத்தக்கதாக என்னையும். எத்தனை நேரம் இதை புரிந்து கொண்டிருக்கோம்? எந்த நிலைமையில இருக்கும்போது இந்த நாடியும் நினைச்சது, ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவங்கள நேசிச்சதுனால, ஊழியத்தினுடைய உச்ச புகழின் உச்ச கட்டத்துல அவங்கள நேசிச்சதுனால வச்சிருக்காரு. அது என்னுடைய சிந்தனையை, என்னுடைய செயல்பாட்டை, என் மனநிலையை, என்னுடைய காரியத்தை மாற்றி விடுகிறது. நாங்க பீகார்ல செய்யற ஒரு சின்ன காரியம், எப்பமாவது நான் இப்ப ஃபீல் எங்க ஜனங்களுக்கு கொஞ்சம் பெருமை தலை தூக்குற மாதிரி நான் புரிந்தனாலும் நான் செய்யற ஒரு காரியம் என்ன செய்ய தெரியுமா? அந்த உபவாச கூடியில கால்கள் கழுவ வைப்போம். நான் கடைசியா கால் கழுவுன யார் தெரியுமா? நான் வளர்க்கிற ஒரு அனாதை பிள்ளை. I washed the feet of a little orphan girl. அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தோம். அவ இப்போ +2 பாஸ் எழுதிட்டு இருக்கா, பரிட்சை எழுதிட்டு இருக்கா. ஆகாத பிள்ளைன்னு திருப்பி விட்டாங்க. அவன் ஞானஸ்தானம் எடுத்த பின்னும் பொம்பளை பையன், பொம்பளை பிள்ளை பார்க்க அழகா இருப்பா. முஸ்லீம் பேக்ரவுண்ட் வந்து வந்தவா, கல்ல கலரா இருப்பா. சிரிச்சான ஒரு அட்ராக்டிவ் ஸ்மைல். அதனால
நிறைய பையங்களை பார்த்து பல்ல இழிக்கிறான்ட்டு எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. அவங்க பல்ல இழிக்கல, இவ இழிக்கிறா. ஆனா என்கிட்ட ரொம்ப ஒட்டி இருப்பான், பிள்ளை மாதிரி ஒட்டி இருப்பான். அவளை இப்போ சீர்திருத்தம் செய்யணும், உன் லெவலுக்கு நான் இறங்குறேன்னு காட்டணும், உன் லெவலுக்கு நான் இறங்குறமான்னு காட்டணும். நல்ல கவனிங்க, 3200 பிள்ளைங்களை வளர்க்குறோம், அதெல்லாம் ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளைடைய காலை பிடிச்சி அவன் முதல்ல எனக்கு கழுவு விடலை, நான் தான் முதல்ல அவளுக்கு கழுவிட்டு, அதுக்கு பிறகு அம்முக்குட்டி நீ எனக்கு கழுவிடா. எதுக்கு தெரிஞ்சோம் தெரியுமா? அவளுக்கு நன்மைக்கு இல்லை, என் பெருமையை உடைக்கிறது. என்கிட்ட ஒரு சின்ன பெருமை கூட வந்துடக்கூடாது, இந்த பிள்ளைய நான் வளர்த்தேனே இப்படி அங்கங்க பார்த்து பல்ல வேற ஓடிலாம் போல, பல்ல இழிக்கிறாளேங்கிற காரியத்தை அறிஞ்ச பிறகும் அதோடு நின்றுச்சு. அதுக்கு பிறகு அவளை பற்றி நல்ல ரிப்போர்ட். என்ன செஞ்சீங்கன்னு மாத்திட்டீங்க, நான் மாத்தல, என் பெருமை உடஞ்சுதான் அவன் மாறிட்டா. என் பெருமை உடஞ்சுக்கிட்டேன், அவன் மாறிட்டா. வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னால என்னை பார்த்து, அங்கிள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. ஏன்னா அவளும் என் இறந்து போன மகளும் ஒன்னா ஒரே பெஞ்சில் உட்காந்துருந்தவங்க. எனக்கு அவன் 10 வருஷம் முன்னால இறந்து போன அவன் நினைப்பு வந்துட்டு, என்ன அங்கிள் நல்லா இல்லையா? நல்லா இருக்கம்மா, நல்லா பரிசை எழுதுறியாடா கண்ணா. அடுத்த காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு இப்பவுமே சொல்லிடு, அப்பதான் உன்னை இந்த லீவ்ல இன்னும் ட்ரெயின் பண்ண முடியும். நான் பிகாம் படிக்கணும் அங்கிள். அதனால இல்லை, நீ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்கி பார்க்கணும். அதான் என்னுடைய ட்ரீம். டேடியுடைய ட்ரீமை பூர்த்தி செய்தியா? செய்தனே. எவ்வளவு கான்பிடன்ஸ் வந்துச்சு தெரியுமா? I did a small thing, just washed her. முடிஞ்சு போச்சு. எதுக்கு தெரியுமா? அவளை நேசிச்சனால என்னைய தலைவன் வச்சிருக்காரு, அவளை நல்ல நிறுத்திருக்கு தான் என்னைய தலைவன் வச்சிருக்காரு. அவ சம்பாதிச்சு எனக்கு கொடுக்க போல, நிச்சயமா கொடுக்க மாட்டா. ஆனா எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை தலைவனாக்குறதுக்கு காரணம் முதல்ல கட்டு வைக்கிறதுக்கும் அது நிலை நிறுத்துவதற்கும். The third thing, 3வது காரியத்தையும் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரியும், அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். எரிகோவை பார்க்கறதுக்கு முன்னால எரிகோவை எல்லாரையும் பேசாம சுத்தி வைக்கணும், சுத்தி வர செய்யணும். இந்த வசனத்தை மாத்திரம் முதல்ல வாசிக்கலாம். எப்படி சுத்தி வைக்கிறார்? அந்த 4வது அதிகாரம் 13வது வசனம். 40,000 பேர் யுத்த சன்னதராய் யுத்தம் பண்ணும்படி முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். 40,000 சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டும் 30 லட்சம் பேரும் அதை சுத்தி போகணும். ஏன்னா இங்க யுத்தம் பண்றதான் கடந்து போனாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா இதை 40,000 சொல்றாங்க, யுத்த வீரர் மட்டும். பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் 30 லட்சம் பேரும் எரிகோவை சுத்தி வரும்போது என்ன செய்யணும்? ஒருத்தரும் பேசக்கூடாது, ஒருத்தரும் பேசக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு தெரியும், யாரும் பேசக்கூடாது. ஒரு வகுப்புல 40 பிள்ளைங்களை பேசாம வைக்கிறதுக்கு டீச்சர் படுற பாடு, சபையில இருக்கிற 50 பேரை பேசாம வைக்கிறதுக்கு பாஸ்டர் படுகிற பாடு. அவர் அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க, குசு குசுன்ட்டு இன்னொரு பிரசங்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் சிலருக்கு. 30 lakhs people பேசாம எரிகோவை சுத்தி வரணும், 13 நேரம் சுத்தி வரணும். இது எப்படி முடிஞ்சது தெரியுமா? எப்படி இவங்க கீழ்ப்படிஞ்சாங்க தெரியுமா? 3வது அதிகாரத்தில் இருக்க 4 பேர் தெரியாத
ஆசாரியர்கள் முன்னோடியாய் செய்து காண்பித்தார்கள். 4 பேரு பேர் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பேர் தெரியாது. அந்த பக்கம் ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா ஆசாரியர்களுக்கு அந்த பக்கம் ஒண்ணும் கிடையாது, அங்கேயும் ஒண்ணும் கிடைக்காது. பேரும் தெரியாது, பேரும் சொல்லப்படல. கீழ்ப்படிதல்னா பெர்ஃபெக்டான கீழ்ப்படிதல், விசுவாசம்னா பெர்ஃபெக்டான விசுவாசம். இப்படிப்பட்ட 4 பேரு நீங்க கால் வச்சாதான்டா பிறக்கும் சொல்லிட்டாரு. இவங்களும் கீழ்ப்படிஞ்சு கால் வச்சாங்க, அதை பார்த்தாங்க இந்த ஆட்கள். இந்த டைனமிக்ஸ் தான் எங்களுக்கும். இதுல என்ன டைனமிக்ஸ்? கால் வச்சாதான் பிறக்கணும். அது என்ன டைனமிக்ஸ்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் பிசிக்ஸ். என்ன டைனமிக்ஸ் தெரியாது. இந்த டைனமிக்ஸ் இங்க ஒர்க் பண்ணிச்சுன்னா நாங்களும் சுத்தி வந்தா கீழ்ப்படிஞ்சு சுத்தி வந்தா திறந்துரும் உளுந்துரும் அவனுக்கு தெரிஞ்சுட்டு எல்லாம் 30. அப்ப அந்த 30 லட்சம் பேரையும் இயக்குவிக்கிறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின பாத்திரம் யார்? பக்கத்துல இருக்கணும் சொல்லுங்க. பேர் தெரியாத 4 பேர். சொல்லுங்க சொல்லுங்க, தெரியுமா சொல்லுங்க. பேர் தெரியாது. இப்ப நமக்கு பிரச்சனை என்ன தெரியும்? என் பேரை நினைக்க பண்ணும்படி இரும்பு துணியாவது நிறுத்துவன வழிய. அது அப்சலோமின் ஆவி. அதனாலதான் ஜெம்ஸ்ல வந்தீங்கன்னா எங்கேயும் பேரை யார் பேரையும் பார்க்க முடியாது. இவர் கட்டினார், இவர் டொனேஷன் கொடுத்தாரு, இவர் வெட்டினாரு, ஒண்ணும் கிடையாது. நோ, ஆரோன் கிட்ட கேட்டு பாருங்க, அவர் எல்லா பில்டிங்கும் போட்டோ எடுத்து கையில வச்சிருப்பாரு. Nowhere, nowhere. நல்லா கவனிங்க. இந்த காரியங்களை மனதில் கொண்டதினால் பல வருடங்களாக பாரப்பட்டு அழுத சில பேராயும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உண்டாக்க வேண்டும் என்கிற பாரம் இருந்தது. 25 வருடங்களுக்கு முன்னதாக செய்ய முயன்று தோற்று போனோம். நான் மட்டுமல்ல, தோற்று போனோம். அப்போ நான் கொஞ்சம் யோசித்து முட்டி அழுது ஜெபம் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. அதை நான் லண்டன் கூட்டத்துல சொன்னேன். அது உங்களுக்கு வெப்சைட்ல நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்காதவங்களுக்காக சொல்றேன். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ங்கறாங்க. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு கூடையில எல்லா காய்கறியும் போடுறது. ஒரே கூடையில இருக்கு. ஃபெலோஷிப். கத்திரிக்காய் இருக்குது, மிளகாய் இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, எல்லாம் ஒரே கூடையில இருக்கு. பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குது. தட் இஸ் a fellowship. இதை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ஃபெலோஷிப்பை பார்த்தவன். தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, எல்லாரும் மக்கள் மத்தியில். ரெண்டாவது அசோசியேஷன், பாஸ்டர்ஸ் அசோசியேஷன். நான் கொஞ்சம் ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது சாலட் வைக்கிற மாதிரி வெட்டி இருக்கு, ஆனா தனித்தனியா தான் இருக்கும். வெங்காயத்தையும் வெட்டி வச்சிருப்பாங்க, தக்காளியும் வெட்டி வச்சிருப்பாங்க, கேரட்டையும் வெட்டி வச்சிருப்பாங்க, வெள்ளரிக்காயும் வெட்டி வச்சிருப்பாங்க, அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. அசோசியேஷன் கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறவங்க, ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி சாலட் உண்டாக்கணும். இவங்க என்னத்தினால இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்? மேல போடுகிற மைனஸ். அதுக்கு பேரே மைனஸ் தான். மைனஸ் தான் இணைக்கும். மைனஸ் பிளஸ் ஆக்கி இணைக்க வைக்க பாக்குறாங்க. இட் இஸ் அசோசியேஷன், பாஸ்டர்ஸ் அசோசியேஷன். அதனால நான் யோசித்தேன், நோ, அப்படி இல்லை. இதையும் தாண்டின ஒண்ணு உண்டாக்குனாதான் ஏதாவது பலவீனர்களை பலமுள்ளவங்க கட்டுவாங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவாங்க என்கிற காரியம் எங்களுக்கு தெரிந்ததுனால சிலராக கூட கர்த்தர் உதவி செய்தார். அப்படின்னா என்னது? தக்காளி வெட்டி, மிளகாயம் வெட்டி, எல்லாத்தையும் போட்டு கீழே தீ வச்சு, மிளகா, உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகாய்க்கு ஒருத்தர் டேஸ்ட் ஒருத்தர் மாதிரி டேஸ்டே மாத்தினா அது தாராளமா உள்ள போற மாதிரி ஒண்ணு உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அலையன்ஸ் சொன்னோம். இதுக்கு பேர் தான் அலையன்ஸ். கூடி வருகிறதுக்கு பேர் ஃபெலோஷிப். ஆனா ஒண்ணு வருவோம் போயிடுவோம். தக்காளியா வரும் போயிடும், உருளைக்கிழங்கா வரும் போயிடும், கேரட்டா வரும் போயிடும். மாசத்துல ஒரு நாள் கூடி
இங்க என்ன செய்வீங்க தெரியாது, தமிழ்நாட்டுல பிரியாணி சாப்பிடுவாங்க. அசோசியேஷன் வந்து சண்டை போடுவாங்க, யார் ட்ரெஷரர், யார் பிரசிடென்ட், யார் டைரக்டர். அது அசோசியேஷனா. நடு வரிசையில் இருக்க போறது யாரு? கேரட்டா அல்லது மிளகாவா? வெண்டைக்காய், இது இந்த வெள்ளரிக்காய் எங்க இருக்கிறது? சோ இந்த பொசிஷன் சண்டை வந்துடும். அது அசோசியேஷன். ஏன்னா அசோசியேஷன் வந்ததுனால பிரசிடென்ட், சேர்மன், செக்ரட்டரி. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கூட்டு எல்லாத்தையும் போட்டு தீய கொளுத்தி விலக வச்சு கலரை மாத்தி ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் தாத்தி. உங்க பிரதர் ஆபிரகாம் மிளகான்னா நான் பரவாயில்ல, நான் தக்காளியா பிரதர், நான் ரொம்ப ஸ்வீட்டான ஆளு, இல்ல நான் மிளகான்னு வச்சுங்க பரவாயில்ல, அதான் செஞ்ச பக்கமா கட்டும் மிளகா பரவாயில்ல, பட் ஐ நீட் யூ நீட் மீ, ஐ நீட் யூ அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் உண்டாக்குனா தமிழ் மக்களை வைத்து தெய்வம் வைத்திருக்கிற பெரிய காரை நிறைவேற்ற முடியும் என்கிற பாரம் கொண்டவர்களாக 2 வருடத்துக்கு முன்னதாக ஒரு 30 பேர் சுவிட்சர்லாந்து ஒரு மலையில கடந்து போராடி ஜெபிக்கிறதுக்கு பாஸ்டர் லார்வின் அந்த செலவெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்க கடந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். He hosted us. நல்லா கவனிங்க. தமிழ் மக்களை குறித்து முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு அலையன்ஸ் வரேன். தமிழ் மக்களை குறித்து சொல்லுவாங்க, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, தமிழன் இல்லாத நாடு இல்லை. தமிழ் மக்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, ஆனா தமிழன் இல்லாத நாடு இல்லை. இன்னைக்கு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எத்தனை அவர் ஆபராம் கேட்டார், எத்தனை தேசத்துக்கு? 110 தேசத்துக்கு. ஏன்னா எல்லாம் தமிழ் கேட்கிறவங்க இருக்கான். தமிழன் இல்லாத நாடு இல்லை. அதுல ரொம்ப எனக்கு ரொம்ப மெதியத்துக்கு ஏற்றது இந்த இலங்கை தமிழர்களால் தான் தமிழ் சபைகளை உருவாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? இந்திய தமிழர் அங்கங்க போய் ஒட்டிக்கிட்டான். அங்கங்க போய் இங்கிலாந்து போனா அங்க இங்கிலீஷ் சபையில போயிட்டான், ஜெர்மன் போனா ஜெர்மன் சபைக்கு போயிட்டான், இங்க போனா அங்க போயிட்டான், பிரான்ஸுக்கு வந்தா அங்க போயிட்டான். ஆமா, இலங்கை தமிழர் இருந்தாங்க, நாம் தமிழர் இன்னும் சொல்றத காட்டி தமிழ் சபையில உண்டாக்குற பெருமை இலங்கை தமிழர்களுக்கு உண்டு. அப்ப ஆண்டவர் சிதறடிச்சது ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தான். அதனால்தான் என்னமோ தெரியல, இந்த தமிழ் மக்களை குறித்து ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறதுனால இந்த தமிழ் வேதாகம் தான் இந்திய மொழிகளில முதலாவது மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த தமிழ் வேதாகம் தான் முதலாவது அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் இந்தியாவில். அப்ப தமிழர்கள் பத்தி ஏதோ வச்சிருக்கிறாரு அப்படின்னு நாங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து, ஆராய்ச்சி நூல்களை படிச்சு ஆளுங்கெல்லாம் படிச்சா பார்த்தா ஆபிரகாமுடைய ரத்தம் எங்கேயோ ஒரு சொட்டு இங்க ஏறி இருக்குது, அந்த டிஎன்ஏ உள்ள கிடக்குது. அதனாலதான் இவனுக்கு தேவ சித்தத்தை செய்யணுங்கிறதுனாலதான் இந்த மிஷினரிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை கண்டுகொண்டது இந்தியாவை பொறுத்த மட்டும், இலங்கையை பொறுத்த மட்டும் தமிழர்களே. அதனாலதான் எல்லா சபைகளையும் மிஷினரி சபைன்னு சேர்த்துக்கிட்டான். செய்யறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. அல்லது பேர் மிஷினரி சபை, ஆனா என்ன செய்றீங்க? மிஸ் நிறைய கல்யாணம் கட்டாம நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்க நிறைய அர்த்தம். மிஸ் நிறைய. Whether we do it or not, but we are involved. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். சோ அது எங்களை ஏவினது. தமிழர்கள் குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். யூதர்களுக்கு அழுத்தார் போல் சிதறப்பட்ட மக்கள் தமிழர்களே. ஆகையினால தமிழ் மக்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்ப சபைகளா இருக்கிற இவங்க எல்லாம் ஒன்னா இயக்குவிக்கிறதுக்கு என்னடா செய்யலாம், எங்க ஆரம்பிக்கலாம் சொன்ன போது ஐரோப்பாவை போல நல்ல இடம் இல்லை. ஏன்னா இங்கதான் 10 தேசம் தான் 10 மொழி. ஜெர்மன்ல போனா ஜெர்மன், பிரான்ஸ்ல வந்தா பிரெஞ்சு, எங்க போனா ஸ்பெயின்ல போனா ஸ்பெயின், இட்டலி போனா இட்டலி, இங்கிலாந்துல போனா இங்கிலீஷ். ஓஹோ, இது ஒரு பெரிய ஒரு உலகத்தை உள்ளடக்கிய ஒரு காரியம். அமெரிக்கால போனா ஒரே இங்கிலீஷ். பல நாட்டில் வந்தாலும் இங்கதான் தனித்தனியா இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பை உண்டாக்கிட்டார். அலையன்ஸ் என்று சொல்லி பெயரிட்டோம். குளோபல் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் கருத்தரித்தது சுவிட்சர்லாந்திலே. அந்த இடத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த இடத்துல பிரதர் கிளவுஸ் என்று சொல்கிற ஒரு பரிசுத்தவான் குடும்பஸ்தன் தேசத்துக்காக பாரப்பட்டு அவருடைய வீட்டை பாஸ்டர் லார்வின் தான் எனக்கு கொண்டு போய் காட்டினாங்க. ஒரு பெரிய மேல இருந்த இடத்துல கீழே ஒரு 500 அடிக்கு கீழே ஒரு சின்ன நீரூற்று ஓடுகிறது. அந்த தண்ணியை குடிச்சு 20 வருஷம் சாப்பிடாம ஜெபம் பண்ணியிருக்காரு. 20 years.
அதை கேள்விப்பட்ட அங்க இருந்த புக்கை நான் படிச்சேன், புக்லெட்ட. அதை கேள்விப்பட்ட போப் வந்து அவருக்கு ஒரு துண்டு ராபோஜனம் கொடுக்கிற துண்டை கொடுத்தோன்னு வாமிட் பண்ணிட்டாங்க. அது கூட ஏற்றுக்கொள்ள முடியல. 20 years. என்னுடைய நண்பர் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த பிரதர் கிளவுஸ் எனக்கு சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அவரால் தான் எனக்கு சுவிஸே உண்டாச்சு. அங்க இருந்தா சுவிஸ் தேசமே ஆரம்பிச்சது. ஏன்னா சுவிஸ் தேசத்தை அழிக்கிறதுக்கு பகைஞர்கள் வந்த போது இவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க மேகத்துல ஒரு பெரிய பட்டயத்தோடு அவர் நிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை பார்த்த உடனே பகைவர்கள் ஓடிட்டாங்க. அதனாலதான் சுவிட்சர்லாந்து வார்லயே அல்லது யுத்தத்திலே பங்கு பெறாம இருந்தது. அதனாலதான் பிரதர் கிளவுஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நாங்க போய் பார்த்த போதுதான் எனக்கு தெரிஞ்சது, கையில் ஒரு பட்டயத்தோடு ஒரு ரோமன் கத்தலையும் அவருக்கு சேலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஓஹோ, God started a good work again in the right place. சரியான இடத்துல ஆண்டவர் ஒன்று செய்ய வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க அங்க கூடி குளோபல் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் என்று சொல்கிற ஒரு காரியத்தை உண்டாக்கணும். அதை நாங்க அன்னைக்கு லான்ச் பண்ணும்போது கர்த்தர் எங்களுக்கு சில யோசனைகளை தந்தார். உலகத்துல 7 பிரிவா பிரிச்சோம். அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பக்கம், யூரோப்பை சேர்ந்த ஒரு பக்கம், கல்ஃப் கண்ட்ரிஸை சேர்ந்த பக்கம், இந்தியாவை தனியா, இலங்கையை தனியா, இலங்கை நிறைய தமிழ் ஆட்கள் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், புரூனைய தனியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இப்படி 7 பிரிச்சு 7 வித்தியாசமான கூட்டமைப்புகளை உண்டாக்கி இவங்களெல்லாம் சேர்த்து ஒருத்தருக்கும் பதவி கொடுக்க கூடாது, எல்லாரும் ஈக்குவல். இது பாஸ்டர்களை கொண்ட ஐக்கியம் அல்ல, சபைகளை கொண்ட ஐக்கியம். Everybody should involve. இது பாஸ்டர்கள் ஃபெல்லோஷிப் அல்ல, மாறாக தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ், தமிழ் சபைகளின் கூட்டமைப்பாக மாற்ற வேண்டும் என்கிற பல காரியங்களை கற்றுக்கொண்டதுனால, இடிக்கப்பட்டதுனால, நொறுக்கப்பட்டிருந்தனால, பலருடைய அனுபவங்களை பார்த்ததுனால இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒரு ரூபம் கொடுப்பதற்கு லண்டனுக்கு போனோம். லண்டன்ல பாஸ்டர் ஆபிரகாம் அதை ஹோஸ்ட் பண்ணினார்கள். 250 பேரை ஆண்டவர் கூட்டி வைத்தார். அந்த 250 பேருக்கு 3 நாட்கள் கொடுத்த செய்திகள் அநேகரை அசைத்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிட்டார். அப்பொழுது நாங்கள் இங்க எடுத்த தீர்மானத்தை நான் இங்க ஒரே ஒரு காரணம், ஏதோ கூடினோம், ஆனந்தப்பட்டோம், கற்றுக்கொண்டோம், போனோம் என்று அல்லாம இந்த தமிழ் கூட்டமைப்பை, தமிழ் சபைகளின் கூட்டமைப்பை ஒரு நோக்கத்தோடு இதுவரைக்கும் உதவி பெறாத மக்களை, தமிழ் மக்களுக்கு, தமிழ் சபைகளுக்கு உதவி செய்வதற்கு இந்த அமைப்பை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யூரோப்பியன் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸை, ETCA, இதை ஒரு போக்கஸ் பண்ண வேண்டும் என்று நான் ஒரு சின்ன ஆலோசனை தான் கொடுத்தேன். மியான்மரிலே 5 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். பர்மா என்று சொல்லப்படுகிற மியான்மர்ல சபை பயங்கரமான மோசமான நிலையில் இருக்குது. நான் முதலாவது மியான்மருக்கு போகும்போது நான் நினைத்தேன், அதோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான் செய்த ஊழிய பூமிக்கு போடுகிறேன்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போட்டு போனேன். ஏனென்றால் அவரை புதைக்கவும் இல்லை, கடலில் தூக்கி எறிந்தார்கள். அவர் சாகும்போது மீன்கள் சாப்பிட்டு விட்டது, அவருக்கு கல்லறை தானம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் செய்த ஊழியத்துக்கு போறேன். ஆனா என்ன வரவழைக்க 50 பேர் இருந்தார்கள். எனக்கு ஷாக். நீங்க வரமுனால உங்க செய்தி எல்லாமே இங்க வந்துட்டு, எல்லா செய்தியும் யாரோ காப்பி அடிச்சு அங்க கொண்டு போய் பைரட் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை கேட்ட ஒரு ரோமன் கத்தோலிக்கர் வச்சுக்கப்பட்டு வீட்டுல சபை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் என்னை இழுத்துக்கிட்டு எங்க போனாரு, கீழே பண்ணி மேல சபை. பட் ஃபயர் ஃபார் தி லார்ட். இப்ப ராஜேஷ் பேருக்கும் போது 150 பேர் ஆயிடுச்சு, 65 பேர் 150 பேர் ஆயிடுச்சு. ஓஹோ, அவங்களுக்கு தீவிரம் இருக்குது. இங்க அந்த மியான்மருக்கு யூரோப்பியன் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் உதவி செய்ய வேண்டும். இலங்கைக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம், இந்தியாவுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற சிலர் பீகாருக்கும் கூட உதவி செய்து, இந்தி மக்களுக்கும் உதவி செய்து தோத்திரம். பட் மோர் தேன் தட், பலவீனருடைய பலவீனங்களை பலமுள்ளவர்களாக நாம் தாங்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை அங்க போட்ட உடனே டப்புன்னுட்டு பாஸ்டர் அருள், நாங்க 5 மிஷினரி மியான்மர்ல தாங்குறோம். போன மாசம் தான் அவர் அனுப்பின பணத்தை ஒரு சதை எடுக்காம அப்படியே கொண்டு அந்த 5 மிஷினரிகளுக்கு கொடுத்துட்டு ராஜேஷ்ங்கிற பிரதர் வந்தார். நான் போல, இந்த போக முடியல. ஓகே, நவ இட்ஸ் ஸ்டார்டட், இட்ஸ் மோட்டிவேட்டட். நல்லா முன்வைக்கப்பட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும்னு சொல்லி போன தடவை நாங்க பேசினோம். அப்படிதான் சாந்தன் கேட்டாரு, சாந்தன் வந்திருந்தாரு அந்த மீட்டிங்க்கு. அவர் சொன்னாரு, எங்க ஆளுங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ல முடியாதுன்னு, எங்க ஆளுங்களை திருப்திப்படுத்துறதுக்காவது ஒரு நாள் வந்துட்டு போங்கன்னாரு.
அழகேந்திரன் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, அன்னை வந்து நீங்க தலையை காட்டிட்டு போங்க, அதுக்கப்புறம் நாங்க வேலையை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இங்க பிரான்சுக்கு சாந்தன் தலைவர் என்று முடிசூட விடவில்லை. முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் சமநிலையில் நிற்கு, all one in the same level. கொஞ்சம் இந்த எழுத படிச்ச தெரிஞ்சவங்க இந்த கம்ப்யூட்டர்லாம் செய்யறதுக்காக ஆபரகம் சொன்னா, நீங்க தான் இந்த எழுத்து கணக்கு பிள்ளை வேலை செய்யறது, நீங்க தான். பணம் வராது இல்லை, அதனால கணக்கு பிள்ளை தேவையில்லை. எழுத்து எழுதுறதுக்கு எழுத்து அறிந்தவன், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான் பழமொழி. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சோம், ஏட்டை கொடுத்தான். எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், தமிழ் மொழியை மாத்திட்டோம். ஆனா எழுதினவன் ஏட்டை கொடுத்தான், பாடினவன் பாட்டை கொடுத்தான். நம்ம காலை உடைச்சிட்டோம், நம்மள அதுல கில்லாடிங்க நம்ம. ஆகையினால இங்க ஒருவருக்கும் ஒரு பதவியும் இருக்காது. பல வருடங்களாக எனக்கு நண்பர், அவரை மட்டும் அவருடைய குடும்பத்துல எல்லாரும் எனக்கு தெரியும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். நாங்கள் ஒரே லெவல்ல. அவரு என்னோட கொஞ்சம் வயசு வர, எங்களோட அவர் கொஞ்சம் வயசு வர. நான் வயசு இங்க வராது, வயசு வராது, அனுபவம் வராது, திறமைகள் வராது, ஒண்ணும் வராது. எல்லாரும் நின்று பலமுள்ளவர்களாக நாம் நமக்கே பிரியமுள்ளவர்களாய் நடவாமல் பலவினர்களை தாங்கி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி நாளானது நெருங்கி வருகிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை உண்டாக்குவதற்கு நாங்கள் வாஞ்சித்ததினால இந்த நாளில உங்களை கூட்டி இந்த காரியத்தை விளக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதை ஜெர்மன்ல செய்து இங்க வந்திருக்கேன். நான் அமெரிக்காவுக்கு போறேன். அங்கே அமெரிக்காவிலையும் இதே மாதிரி ஒரு சின்ன காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். இதற்கு ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறோம். நன்றாய் அவரித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு காரியம், இது ஜெம்ஸ் என்ற கர்த்தருடைய கிருபையினால என்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை முன்னேற்றுவதற்காக எடுக்கப்படுகிற முயற்சி அல்ல. அதனாலதான் இந்த கூட்டத்துல ஆரோன் இங்க ஜெம்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாலும் அவரும் ஒரு பங்கு பெறுகிறவராகத்தான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால நாங்க வந்து சொன்னேன், சாந்தன் நீங்க உங்க சபை கட்டடத்தை கொடுத்ததுக்கு நன்றி, நடத்த போறது நான் பாஸ்டர் லார்வின், அப்புறம் அது முதல் பவுண்டேஷனல் மெம்பர்ஸ் மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் கருத்தை சொல்லுவோம், நீரும் பங்கு பெறுகிறவர் தான் சொன்னா. அதனால முன்னால் உட்கார்ந்துருந்தாலும் அவர் பிரசிடென்ட் நினைச்சு வேற ராஜாவாக மசூடம் பண்ண வந்திருக்கிறோம் என்று யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். சோ இது ஜேம்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு அல்ல. லோக்கல்ல ஜெர்மன் இங்க பாரிஸ்ல பாஸ்டர்ஸ் வச்சு வச்சிருப்பீங்க, லண்டன்ல பாஸ்டர்ஸ் வச்சு வச்சிருப்பீங்க, ஜெர்மன்ல பாஸ்டர் வச்சு வச்சிருப்பீங்க, ஹாலண்ட்ல வச்சிருப்பீங்க. அதை உடைக்கிறதுக்காகவும் அல்ல. இது குளோபல் லெவல். தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தனால உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் திருச்சபைகளை இணைப்பதற்கு முதலாவது தலைவர்களை சந்தித்தால் அவர்களுக்கு காரியத்தை காட்டி கொடுத்து விட்டு அடுத்த லெவல் லீடர்ஸுக்கும் உணர்த்தி விட்டு அதற்கு பிறகு எல்லாரும் சேர்த்து நாம் செயல்படுவதற்கு வசதியாக இருக்கும் என்று தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவன் ஜனத்தை நேசிக்கிறதுனால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவங்களை கூட்டி வச்சு பேசுவதற்கு we never thought this many will come. It's fact. நீங்க நினைச்சீங்களா எல்லாரும் இத்தனை பேர் கூடுவீங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்றது, 2 கொண்ட ஒன்னா போனாலும் 10 மண்டை ஒன்னா போகவே செய்யாது. அதுல 10 கொண்ட ஒன்னா போனாலும் 2 மண்டை ஒன்னா போகாது. அது நமக்கு தெரிஞ்சுங்கிறதுனால இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நினைக்கல. பட் வந்ததுக்காக மிகுந்த இதயத்தின் ஆழத்துல ஆண்டவர் எதையோ செய்ய விரும்புகிறார். நான் சமீபத்து வருகிறதை பார்க்க, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவர்கள் கட்டி வைக்க, ஒருவரை நிலைநிறுத்த, அதை பார்த்து சபிக்கப்பட்டு அலைந்து திரிகிற அல்லல் படுகிற 30 லட்சம் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு சின்ன கூட்டமைப்பு ஆண்டு உண்டாகிறார். That is the purpose. That is the purpose. இதை இந்த காரியத்தை இன்னும் திடப்படுத்துவதற்கு ஐரோப்பா தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் மூலமாக ஜூன் மாதத்துல ஜெர்மனியில ஒரு 3 நாட்கள் கூட்டம், வியாழன் வெள்ளி வியாழக்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்து வெள்ளி சனி மத்தியானம் வரைக்கும் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு 3 நாள் கூட்டத்திற்கு நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். அது
ஆகஸ்ட்ல வைக்க வேண்டும் என்று முதலாவது யோசித்தோம். ஆனால் அது ஆகஸ்ட்ல அங்க உள்ளவர்களுக்கு சௌகரியப்படாதனால இந்த வருஷம் ஜெர்மனியில வைக்கிறது என்று யோசித்தபடினால ஜூன் மாதம் 25, 26, 27 இந்த 3 நாட்களை நீங்கள் தயவு செய்து உங்கள் கால்களை பிடித்து நான் கேட்க வாஞ்சிக்கிறேன். எப்படியாயினும் தலைகளை நின்னாவது லீவ் இப்பமே போட்டு எப்படியாயினும் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். அது உங்களுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். இதுவரைக்கு உதவி பெறாது இருக்கிற மியான்மர் தமிழ் சபைகள் உங்களால் ஊன்றி நிற்கும். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். நேபாளம் மூடப்பட்டிருந்த நாட்களில, இந்து நாடு என்று அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த நாட்களில ஜெபித்தோம். போனவர்கள்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார். என்னுடைய சகோதரர்கள் கூட நேபாளத்தில் போய் சிறைச்சாலையில் இருந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளை திறந்தார். திறந்த உடனே நிறைய மிஷன்ஸ் போச்சுது, நிறைய டாலர் உள்ள போச்சுது. அர்ப்பணம் ஓஞ்சுது, ஆத்ம பாரம் ஓஞ்சுது. முதல்ல அர்ப்பணம் ஓஞ்சுது, அதுக்கு பிறகு ஆத்ம பாரம் ஓஞ்சுது, அதுக்கு பிறகு அரசியல் ஆரம்பிச்சிட்டு சபைக்குள்ள. நீங்க போய் பாத்தீங்கன்னா 10 பேருக்கு சப்போர்ட் வாங்க, ஒவ்வொரு வரபோதும் ஒவ்வொரு போர்டு மாத்துவான். கெட்டு போச்சு. அன்னைக்கு அடிக்கப்படும் போது நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு நல்லா இல்ல. அன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஸ்டர் ஆர்வினை கேட்டு பாருங்க, தமிழ்ல கூர்காவ காவல்காரனா வை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு கூர்காவா வேண்டாம், நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கிற லெவலுக்கு மாறி போச்சு. இது ஆவித்துறை உலகத்திலையும் உண்டு. சேம் திங் கேன் ஹேப்பன் இன் மியான்மர். மியான்மர் இப்பதான் திறந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ராணுவ ஆட்சி போய் இப்பதான் மெல்ல ஷேப் எடுக்குது. இந்த நேரத்துல நான் அட்லீஸ்ட் தமிழ் மக்களை ஆகில நினைத்து அவர்களுக்கு உதவி செய்தார். இந்த யூரோப்பியன் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் முயலுமானால் நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரமோட் மியான்மர் தமிழ்ஸ். மியான்மர்ல ஜேம்ஸ் ஊழியம் செய்யல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஜேம்ஸுக்கு மியான்மர் அல்ல, நாங்க பீகார மையமாக கொண்டு ஊழியம் செய்யறோம். மியான்மர்ல எங்களுக்கு பேருண்டாக்க வேண்டும் என்றும் செய்யவில்லை. பட் அதற்கு அடையாளமா நான் போட்டது உடனே டக்குன்னுட்டு பாஸ்டர் அருள் தன்னுடைய சபையில் இருந்து 5 மிஷினரிகளை தாங்குவதற்கான பணத்தை எடுத்து அவர் 5 மிஷினரி, பர்மிய மிஷினரி தான் கொடுத்துருக்கோம். ஆனா இன்னும் தமிழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கான அதிக காரியத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். இதுல சிங்களவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிங்கிலிஷ் சர்ச் பாஸ்டர் கோல்டன் அவங்க சர்ச் இதுல இணைஞ்சிருக்காங்க. பங்களாதேஷிஸ் இணைஞ்சிருக்காங்க, பாகிஸ்தானீஸ் இணைஞ்சிருக்காங்க, நேபாள்காரங்க இணைஞ்சிருக்காங்க, மால்தீவ்ஸ் சேர்ந்தவங்க இணைஞ்சிருக்காங்க, இந்தியா இணைஞ்சிருக்குது. ஆக இவங்களெல்லாம் சேர்ந்து மியான்மருக்கு கொஞ்சம் அதிகம். நீங்களும் அதை செய்ய நினைத்தால் இட்ஸ் நாட் அ ஃபைனல் டிசிஷன். இது ஒரு சின்ன உதாரணம். சோகம் அறியப்படாத உதவி பெறாமல் இருக்கிற தமிழ் சபைகள், நலிந்த சபைகளை கண்டுபிடித்து அவளை பலசாலியாக மாற்றுவதற்கு ஒரே ஒரு வசனத்தை வாசித்த பின் நீங்க கேள்வி கேட்கும்படியாக நான் உங்களை அமைக்கிறேன். உன்னத பாட்டு 8வது அதிகாரம். உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8, 9, 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, அவள் மெச்சூரா இல்ல. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் பரதராய் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைத்து அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். நான் மதில், நான் மெச்சூர், looking so nice, towers are there. ஆனா அவருடைய கடாட்சத்தினால சின்ன சகோதரியை குறித்து கேட்கும்போது அவள் மதில் இல்ல, மதிலா மாறிட்டான்னா அவளுக்கு வெள்ளிக்கோட்டையை கட்டுவாங்க. கதவு இல்ல, கதவாயிட்டானா அவளுக்கு கேதுரு பலகைகள் பெறுங்கிற அந்த காரியத்துக்கு அரைக்கூவல் விட. இந்த ஜூன் மாத கூட்டத்துக்கு நீங்க வந்து கலந்து கொண்டா இன்னும் நமக்குள்ள ஒரு பரஸ்பரம் தெளிவு. அதற்கு நான் கொடுத்திருக்க தலைப்பு கிளாரிட்டி யூனிட்டி மினிஸ்ட்ரி. தெளிவு, ஐக்கியம், ஊழியம்.
மறுபடியும் சொல்ல விரும்புறேன், இது பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அல்ல, சபைகளின் ஐக்கியம், தமிழ் சபைகளின் கூட்டமைப்பு, அலையன்ஸ். இதை குறித்த கேள்விகள், இதை குறித்த சந்தேகங்கள், அல்லது இதுக்கு பின்னால ஏதாவது நீங்க ஹிடனா வச்சிருக்கீங்களான்னு சொல்லி நீங்க எங்களை சந்தேகப்பட்டீங்கன்னா அதை கூட இப்ப கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்றதுக்கு முன்னால பாஸ்டர் லார்வினை நான் அழைக்கிறேன். He will add few sentences how he could join there. இந்த ஏன்னா அவருக்கும் என்ன குறித்து நிறைய 3 மணி நேரம் ஒரு நாள் 2 பேரும் பேசணும். ஏன்னா அவருக்கு என்ன குறித்து பயங்கரமான ஆளுகை கடிச்சு குடி துப்பிடுறாரு அப்படின்னு சொன்னதுனால என்ன குறித்து அவருக்கு தவறான எண்ணங்கள் இருந்தது. நாங்க 3 மணி நேரம் பேசின பிறகுதான் now we understand better and it is getting better and better. ஆபிரகாம எனக்கு தெரியவே இருந்தது. பீகார்ல வந்து கடந்து அவரோட ஃப்ரெடி ஜோசப் வந்திருந்தாரு. 1110 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒன்னையும் விடல, எல்லாத்தையும் சுத்தி பார்த்து எல்லாரையும் கேள்வி கேட்டு என்னையும் கேள்வி கேட்டு then we got an understanding. அருளுடைய ஃபேமிலி வந்தது. அருளுடைய மகா சொன்னது என்ன சொன்னா தெரியுமா? அங்கிள் நீங்க ரொம்ப பொல்லாத ஆளுனா. என்ன அப்பா பொல்லாத ஆளு? அவங்க அம்மாவும் அங்கிள்ங்கிறா, இவ்வளவு அங்கிள்ங்கிறா, அதான் பிரச்சனை. தாத்தான்னு சொல்லணும். பொல்லாத ஆள் என்ன இங்க நடக்கிற ஒண்ணுமே நீங்க சொல்லவே இல்லையா? இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சுறீங்க. ஊழியம் செய்யறது அவருக்குமா? அகர்ஷன் ஜெபகுமார பேரிப்படுத்தி எனக்கு நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கா? இல்ல, நோபல் பிரைஸ் வாங்கின மதர் தெரசாவே எங்க ஆளுங்க விட மாட்டேங்கிறாங்க. என்னை கேட்ட சொல்ல நான் மதம் மாற்றதான் செய்யறேன். ஏன்னா விக்கிரகங்களிலிருந்து என்ன வேறுபிடித்து, இருளிலிருந்து அதிகாரத்திலிருந்து வேறுபிடித்து வெளிச்சத்துல கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது தான் எங்களுடைய நான் தைரியமா சொல்றேன். அதுக்காக அல்ல என்று சொல்ல கத்துறது. அதனால they are all having a right understanding about us. So they will add something. Why Pastor Larvin is with us and why Pastor Abraham is with us, why Pastor Arul is with us ன்னு அவங்க சொல்கிற காரியத்தை சுருக்கமா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன கேள்வி என்னன்னு கேட்கலாம். we are open. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, எந்த காரணத்தை கொண்டும் 8 மணிக்கு நான் இங்க இருந்து ஓடி விட வேண்டும். அப்பதான் நான் பிளைட்ல பிடிக்க முடியும். எனக்கு போர்டிங் பாஸ் போட்டேன். அதனால தயவு செய்து நீங்கள் ஒத்துழைக்க முடியாது கேட்கிறேன்.